மக்களே, ஏன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போது இன்னைக்கு டின்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான் டெவில் செய்ய போகிறோம். ஃப்ரான் டெவில் ஃப்ரான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், ஆனியன் ஆனியன் அதான் ரசம் வைக்க போகிறோம். கோகோனட் ஆயில், ஆனியன் லைட்டாக பொன் கலரில் வதக்கணும். என்ன செய்கிறோம் ப்ரோ இப்போ? இது ரசம். அதாவது ஸ்ரீலங்கா சைடில் வந்து நாங்கள் ரசம் செய்கிறோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ரசம். ஸோ நம்ம வந்து ரசத்துக்கு ஆனியன்லாம் போட மாட்டோம்னா போடுவோமா ஆனியன்? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து ஆனியன்லாம் சேர்க்க மாட்டோம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் ரசம் தானே ப்ரோ? சிக்கன் ரசம். ஸோ இது வந்து சிக்கன் ரசம், அப்புறம் வரமிளகா. சிக்கன் ரசம் செய்யப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் ரசம், நீங்கள் எலும்பு ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிளகு ரசம், தக்காளி ரசம், கருவேப்பிலை ரசம், எல்லாமே. இது வந்து சிக்கன் ரசம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் குக்கிங் வந்து நம்ம நிசான் அண்ணன். சரி, இது வெங்காயம் வந்து கணக்கான வதக்கம் வதங்கிட்டு அதோட சிக்கனையும் போட்டு வதக்கும். இவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட். அவர் எல்லாத்தையும் இன்கிரீடியன்ட்லாம் போடுவார், இவர் எல்லாத்தையும் வதக்குவார். வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். இவர் லைட் மேன், இவர் சும்மா இருக்க மேன். இவர் தான் குக்கிங் மாஸ்டர், ஷெஃப் நிசான் அண்ணா. இது என்னண்ணே? உப்பா? இது சால்ட். உப்பு வந்து நீங்க தேவையான அளவு போடுங்க. தேவையான அளவு போடுங்க சால்ட். ஆமா, அப்புறம் நாங்க போடுறோன்ட்டு நீங்க அதிகமா போட்டு உப்பு கறிக்குதுன்னு சொல்லாதீங்க. சால்ட் எதுக்கு போடுறோம்னா சால்ட் போட்டா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா. அதனால முன்னாடியே சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து இது என்னன்னா, இது வந்து சிக்கன் அவியலுக்கு தண்ணி. அளவு தேவையான அளவு. இது எத்தனை பேருக்கு நான் செய்யுது? 5 பேருக்கு. அப்பனா எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம்? 1 லிட்டர் தண்ணி. சிக்கன் ரசம் ஆல்ரெடி, சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரான் டெவில் ரெடி ஆகும். ரைஸ் குக்கரில் வெந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எண்ணெய் எதுக்காகண்ணா? அது எண்ணெய் எதுக்காக போட்டிருக்கு ரைஸ்ல? ஆயில் போட்டா ஒட்டாது, தனி ரைஸ். ஓ, கருவேப்பிலை வந்து அந்த வாசத்துக்காக. தக்காளி வந்து அப்படியே பாதி அப்பப்போ நீட்டா வச்சுக்கணும். நம்ம கிச்சனை நம்ம தான் சுத்தப்படுத்தணும். நல்லா கொதிக்கிறது. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு கொஞ்சம் பொருள் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரைஸ் சம வாசனமா இருக்கு, நல்ல வாசனை. இவருக்காக தான் வெயிட்டிங்கு ப்ரோ. உனக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துடுச்சு. இதான் புளி. புளி 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 இங்க வந்து புளியில கொட்டை எடுத்தது. கொட்டை எடுக்காத புளி கரைசல். இது ஒரிஜினல் புளி. அது மை மாதிரி அரைச்ச மாதிரியே இருக்கு புளி.
புளி கரைசலை இப்போ ஊற்ற போகிறோம். புளி கரைசலை ஊற்றுது, புளியும் ஊற்றியாச்சு. இப்போ மிளகு வந்து அரைச்சி, செத்த மிளகா, இதில் சீரகம் அப்புறம் செத்த மிளகா போட்டிருக்கு. இப்போ மல்லி போட போகிறோம். இதுவும் ரசத்துக்கு தான். மல்லினா தனியா, தனியா தூள், சாரி தனியா அப்படியே போட்டு அரைக்க போகுது. மிளகு எல்லாம் தேவையான அளவு போட்டிருக்கு. இந்த மசாலாவை சேர்த்தோன்னா முடிஞ்சு. சீரகம், செத்த மிளகா, மிளகு, அப்புறம் பூண்டு, வேற என்ன போட்டிருக்கு, மல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டோம்னா ஸ்ரீலங்கன் சிக்கன் ரசம் ரெடி. வாசனை நல்லா தூக்குது, நல்லா இருக்கு வாசனை. ரசம் முடிஞ்சிடுச்சு. சரி, ரசத்தை செஞ்சாச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படிண்ணா இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு ரெடியா வரும். ப்ரான் டெவல். இது என்னது ப்ரோ? பட்டர். அடடா. எப்படி இருக்கு ப்ரோ? கொஞ்சம் ஆறணும். சூடா இருக்கோ? இன்னும் குடிக்கலையா? பிராணம் போட்டிருக்கு. நெய், சாப்பாட்டுல நெய் ஊத்திட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ல ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய். இங்க அந்த வாசமே வரல. ஆஹா, தேங்காய் அந்த ஸ்மெல்லு வரல எங்களுக்கு. ஸோ ரசம், இது விஷம். நீங்க குடிக்கலையா? எப்படி எப்படி இருந்துச்சு ரசம்? எப்படி ப்ரோ வந்தது? சூடா இருக்கு. நல்ல ஊத்துங்க அண்ணாந்து. சூடா இருக்கு, சூடா இருக்கு. இதுல முக்காவாசி இருந்தது, அதாவது ஃபுல்லா இருந்தது, காலி பண்ணிட்டாங்க. மொத்தம் காலி. மொத்தம் ஊத்தியே குடிச்சிட்டாங்க மொத்தம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தது. மிலன், ரசம் குடிக்கும்ல, கிளாஸ்ல ஊத்துதானா? உங்க டேடி தான் சமைச்சிருக்காரு ரசம். குடிச்சிருக்கியா ஆல்ரெடி? இன்னும் குடிக்கலையா? ஓ சூப்பரா இருக்குண்ணா ப்ரோ. இசான் ப்ரோ வேற லெவல். வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸா செம்மையா இருக்கு. வில்லன் எப்படி இருக்கு? ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனா அருமையா இருக்கு ஃப்ளேவர். ப்ரோ நான் குடிக்கவே இல்லை ப்ரோ. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கான். ஸோ வேற லெவல் ரசம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா ஆனியன் லீவ்ஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பஜ்ஜி மிளகா, அப்புறம் தக்காளி. ஸோ இதெல்லாம் வந்து சோயா சாஸ். ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா டெவில் சிக்கன், சாரி டெவில் ப்ரான். இது எங்க இருந்து அங்க இருந்து சாப்பிட்டே வரணும் டெவில் சிக்கன். அதனால ஸோ வேற மாதிரி இருக்க போகுது. நம்ம போயிட்டு நம்ம ரூம்ல இதை செய்யறோம். ரசத்தை வந்து சாப்பாடுல ஊத்தி சாப்பிடலான்ட்டு தான் செஞ்சது. ஆனா எங்க எல்லாருமே வந்து கிளாஸ்ல ஊத்தி சூப் மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க எங்க ரசத்தை. ரசம் ஃபுல்லா, அந்த வாளி ஃபுல்லா இருந்தது, இப்போ பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. செம்மையா இருக்கு.
ஃபுல் கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு நம்ம நிசான் அண்ணன். வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். சூப்பராக இருக்குங்க சீரியஸா, குடிச்சிட்டே இருக்கணும் போல. சில்லி சாஸ் போடுறோம். சில்லி சாஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வெஜிடபிள் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணுறதும் ஒரு டேஸ்ட்டு தரும். இது அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் வேகட்டும். நம்ம போயிட்டு அந்த ரசம் மிச்சம் வச்ச ரசத்தை குடிப்போம். டேஸ்ட் இன்னும் நாக்கிலே நிற்குது. எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கு ப்ரோ. எப்படி ரசம்? வேற லெவல். எங்க ஓடுறீங்க ப்ரோ? எப்படி இருந்தது ரசம்? சொல்லு ப்ரோ. நல்லா இருக்குங்களா? என்ன நல்லா இருக்குன்னா எப்படி இருந்தது? எப்படி இந்த உரப்புலாம் எப்படி இருந்தது? காரம் கூட. ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. சொல்லு ப்ரோ, ரசம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்ததுன்னா ஃபைனலா டெவில் ப்ரான் ரெடி. சால்ட் தேவையான அளவு போட்டு ஒரு கலரு இறக்கியாச்சு. டெவில் ப்ரான் இஸ் ரெடி. சமைச்சு முடிச்சாச்சு. போயிட்டு எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. சிக்கன் கறி, டெவில் ப்ரான், அப்புறம் ரைஸ். ஒரு புடி தான் இன்னைக்கு. ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டெவில் ப்ரானு, சிக்கனு, அப்புறம் ரைஸு, ரசம் வேற லெவலு. போவோம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. தட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன் கறி. ஸோ இது சிக்கன் கறி, இது டெவில் ப்ரானு, ரைஸு. ஸோ இதுதான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். எப்படி ப்ரோ இருக்கு? சாப்பிட்டீங்களே? நல்லா இருக்கு. ப்ரான் சொன்னது தான் கொஞ்சம் கடவுளே பிடிக்கல. சரி ப்ரோ, ப்ரான் PRAWN ப்ரான். ஆமா ஏன் கரெக்ட் தான் நமக்கு. ப்ரான்னு சொன்னீங்க, ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்ட்டா ஏதோ சொல்லிட்டேன். அறியாத பையன் தெரியாத செஞ்சுட்டேன். வயசுல மூத்தவர் இவர் தான் பார்த்து திருத்தணும். ஆனா என்னடானா கலாய்க்கிறார் மக்களே, என்ன பண்றது. ப்ரான், டெவில் ப்ரான். ஸோ சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல ப்ரான் முதல்ல ப்ரான் நல்லா வச்சு, ப்ரானை வச்சு நல்லா ஒயிட் ரைஸை வச்சு நல்லா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்குது. டெவில் ப்ரானு. ரசம் முடிஞ்சு சூப்பராக. நான் பர்சனலாக ஸ்வீட் அவ்வளோ நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃபுட்டில் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மிக்ஸ் ஆகிருந்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. இது நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நல்லா ஃபைபரு, நல்லா கேரட்டு. ஆமாம் இது ஃபைபர் தானே. ஆனால் இது எல்லாமே வந்து ஆஃப் பாயிலாக தான் இருக்குங்க. நல்லா இருக்கு. அடுத்து சிக்கன் கறி. சிக்கன் கறி இது அப்படியே சாப்பிடலாமா? சிக்கன் கறி சூப்பராக இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் இல்லை, இது வேறு மாதிரி. இது எங்கத்து ஸ்டைலு நல்லா இருக்கு. ரைஸு கறி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.